அண்மை செய்தி. ஐகோர்ட் உத்தரவுப்படி தேவநாதன் யாதவ் 100 கோடி ரூபாய் செலுத்தவில்லை என்றால் கைது செய்யப்படுவார் என்று உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. விவரங்களுடன் இணைக்கிறார் செய்தியாளர் மதியழகன். வணக்கம் மதியழகன், விவரங்கள் வழங்கலாம். சென்னை மயிலாப்பூரில் செயல்பட்டு வந்த நிதி நிறுவனத்தில் முதலீடு செய்த 100க்கும் மேற்பட்ட முதலீட்டாளர்களிடம் பல கோடி ரூபாய் மோசடி செய்ததாக தொடரப்பட்ட வழக்கில் கைது செய்து சிறையில் நடைபெற்ற நிதி நிறுவனத்தின் இயக்குநர் தேவநாதன் யாதவ் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்திருந்தார். மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் அக்டோபர் 30ஆம் தேதி வரை இடைக்கால ஜாமீனை வழங்கியது. மேலும் 100 கோடி ரூபாயை விசாரணை நீதிமன்றத்தில் வைப்பு தொகையாக செலுத்த வேண்டும், அவர் விசாரணைக்கு தேவையான போது ஆஜராக வேண்டும் உள்ளிட்ட நிபந்தனைகள் விதித்திருந்தது. இந்த நிலையில் இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் தேவநாதன் யாதவ் சரணடைய மேலும் 1 வாரம் அவகாசம் வழங்கியது. மேலும் இந்த வழக்கை இதற்கு முன்பாக விசாரித்த நீதிபதியிடமே பட்டியலிடவும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் நீதிபதி வி ஜெயச்சந்திரன் முன்பு முதலீட்டாளர்கள் சங்கத்தின் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் ஆர் திருமூர்த்தி தேவநாதன் யாதவ் நீதிமன்றத்தில் அளித்த உத்தரவாதத்தின்படி 100 கோடி ரூபாய் செலுத்தவில்லை என்றும் சரணடையவில்லை என்றும் முறையிட்டார். மேலும் 1 வார காலம் அவகாசம் வழங்கியும் அந்த உத்தரவும் நிறைவேற்றப்படவில்லை என்றும் சுட்டிக்காட்டினார். இதனை கேட்ட நீதிபதி நிபந்தனையை நிறைவேற்றாவிட்டால் தேவநாதனை காவல்துறையினர் கைது செய்வார்கள் என்றும் இந்த வழக்கை உடனடியாக பட்டியலிட முடியாது என்றும் நீதிபதி வி ஜெயச்சந்திரன் குறிப்பிட்டார். விவரங்களுக்கு நன்றி.